பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன செஞ்சாரா? அருளினாரா? என்ன அருளினாரு? சொல்லி முடியாத ஈவுகளை அருளினார். ஆண்டவருக்கு நன்றி, ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லி முடியாத ஈவுகளை அருளி இருக்கிறார். தேவன் அருளின சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவுகளை தேவன் அருளுகிறார். அவர் அருளுகிற ஈவுகளை யாரால் சொல்லி முடியும்? அவர் அருளுகிற நன்மைகளை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனை கொடுத்தார், பலத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், ஆரோக்கியத்தை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார், சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார், சரீரத்தில் நல்ல சுகத்தை தந்தார், எவ்வளவோ ஈந்தார். அவ்வளவு ஈந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா? நாம் வேறொன்றும் சொல்ல முடியாது. எனக்கு இத்தனை ஈவுகளை அருளின என்னுடைய தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் அருளின எல்லா ஈவுகளுக்காகவும் அவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆம் சகோதர சகோதரிகளே, தேவன் அருளினதான எல்லா ஈவுகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் இன்னும் நல்லவராக இருப்பார். அவர் அருளின எல்லா ஈவுகளையும் எண்ணி பாருங்க, நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவ்வளோ ஈவுகளை அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். காட்ஸ் கிஃப்ட், எல்லாமே காட்ஸ் கிஃப்ட். நம் கைகளில் இருக்கிறதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். நம்முடைய வீட்டில் இருப்பதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட். நம்முடைய சரீரம் காட்ஸ் கிஃப்ட். நமக்கு கொடுத்திருக்கிற சுவாசம் காட்ஸ் கிஃப்ட். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சரீர பிரகாரமான நன்மைகள் காட்ஸ் கிஃப்ட். எவ்ரிதிங் நம்ம சொல்லணும், இதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டுங்க அப்படின்னு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லாம, ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு கொடா கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். கனத்தையும் மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.